ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி 19th May 2026 FII DII டேட்டாஸை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி டிஐஐஸ் 3801 crores நெட் பையர்ஸாக இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி எஃப்ஐஐஸ் 2457 crores நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2 நாளாக தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம மார்க்கெட்டில். இன்றைக்கி ஃபுல்லாக 20,000 கோடிக்கு மேலே விற்று 2457 கோடியை வந்து நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் பாசிட்டிவாக ட்ரேடாக இருந்தாலுமே க்ளோசிங் அப்போ நிஃப்டி ஒரு 31 பாயிண்ட்டு கிட்ட நெகட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு 114 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 31 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 114 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த பெட்ரோல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம 2 நாளாக வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஒரு 3 ரூபா ஐக்கு இன்றைக்கி ஒரு 80 to 90 பைசா வந்து ஐக் கொடுத்துருக்காங்க. 3 ரூபாய் ஐக்கப்போ நெகட்டிவில் இருந்துச்சு ஒரு 3% கிட்ட. இன்றைக்கி ஒரு 80 to 90 பைசா வந்து ஐக் கொடுத்தாங்க புதுசாக. ஸோ இப்போ எல்லா பெட்ரோல் டீசல் ஸ்டாக்ஸ் எல்லாமே 2-3% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆக முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம பிபிசிஎல் இதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ அண்டு ப்ராஃபிட் எல்லாமே வந்து இயர் டு இயர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு செப்பரேட் வீடியோவாக நம்ம பார்ப்போம். இயர் ஆன் இயர் வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுமா ஆகாதான்றதை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ பார்ப்போம். இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. யாரோ சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்.